ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? இது நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் அன்பாக்சிங்காக இருக்க போது. நோ ஆக்சுவலாக இது வந்து கிராஃப்ட் பண்ண போகிறேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வெப் ஷூட்டர் வந்து செஞ்சுருந்தேன். எப்படின்னா வந்து எதை வச்சு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. எதுக்கு நான் பெருசாக சொல்கிறேன்னா, ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எலாஸ்டிக்காகவும் இருக்கும். நம்ம வந்து கைக்குள்ளே வந்து யார் கைக்குள்ளே வேணால் மாட்டிக்கலாம். அப்புறமா மேட்ச் பாக்ஸில் வந்து அந்த கார்ட்போர்டை மட்டும் எடுத்து அந்த வுட்டை சுற்றி ஒரு A4 ஷீட் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு மேக்னெட் அப்புறமா வந்து ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு அதை வந்து டைட் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ஒன்றா. அது ரெண்டும் டைட் ஆனதுக்கப்புறமா மேட்ச் பாக்ஸில் வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணலாம், இல்லை வந்து டேப் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. அது மேலே நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிட்டுருக்கேன். சரி, இந்த வந்து நான் ஸ்டைலாக சுற்றி பண்ணி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வரலான்னு சொல்லிட்டு எத்தனை அட்டம் டைமாக போணுச்சு. கொஞ்ச நேரம் வந்து கடுப்பானா இருக்கும், என்னடா லாங்காக போகுதுன்னு. ஆனால் பாருங்கள், ப்ளீஸ் எனக்காக, நம்ம வெங்கி கிராஃப்ட்ஸ்க்காக ஃபைனல் அட்டம்ப்ட்டு. ஓ மை காட்! ஓகே, பெயிண்டிங் ஒர்க்கை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து ப்ளூலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து எதுக்கு கொடுக்கலன்னா வந்து அந்த பேக் சைடு வந்து இருக்குல்ல, அதுக்கு கொடுக்கலாம். சாரி கைஸ், நான் தெரியாமல் அந்த ஐ கலருக்கு கொடுத்துட்டேன். ஸோ ரெட் கலர் வந்து இதுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா ரெட் அண்ட் ப்ளூனால் வந்து நம்ம ஸ்பைடர்மேனுக்கே வந்து ஒரு மேஜர் கலர்னே சொல்லலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து காய வச்சுக்கலாம், இல்லைனா வந்து கை ஃபுல்லாக பெயிண்ட் அப்ளை பண்ணினா அப்புறம் ஃபுல் கிராஃப்ட்டுமே வந்து பங்காயிடும். அதனால வந்து கொஞ்ச நேரம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அந்த ரைட் சைடு ஐ மட்டும் வந்து கொஞ்சம் வந்து ட்ரை ஆகலை. அதை பார்த்துக்கலாங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் எங்கேயும் கூகுளில் பார்க்காம யூடியூப்பும் பார்க்காம நான் ஒரு தனி டிசைன் ட்ரை பண்ணேன். எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே பரவாயில்ல, நல்லானா இருக்குது. பின்னாடி வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு, அதில் வந்து லைட்டாக அழுக்கு இருந்துச்சுனால சைடில் மட்டும் பிளாக் கலர் கொடுத்துட்டேன். ஓகே, நம்ம வெப் ஷூட்டர் எப்படி ஃப்ளை ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆனால் வந்து எனக்கு இது பார்க்க போதும் ஞாபகம் வருது, வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இப்போ நம்ம வந்து வெப் ஷூட்டரை வந்து ஷூட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இது ஷூட் பண்ண போகாது, ஏன்னா அதுக்கு வந்து ஸ்ப்ரிங் மெட்டர்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. அது பறக்கிறதுனால நான் வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. Mystery.